கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உயர்தரமான ஒரு மாதத்தில் நாட்களிலெல்லாம் சிறந்த நாளான ஜும்ஆவுடைய தினத்தில் இடங்களிலெல்லாம் சிறந்த இடமான அல்லாஹ்வுடைய வீட்டில் அல்லாஹ் தஆலா உயர்ந்த நோக்கத்திற்காக நம்மை எல்லாம் ஒன்று கூட செய்திருக்கிறான். சண்டை குறித்தானவர்களே, இந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி பேசினால் ஒரு வாரம் 2 வாரம் அல்ல, ஆயுள் முழுவதும் பேசினாலும் சிறப்புகள் நீண்டு கொண்டே இருக்கும். அவ்வளவு உயர்ந்த மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். எனவேதான் இந்த மாதத்தின் மாண்புகளை, இந்த மாதத்தின் சிறப்புகளை நன்றாக விளங்கி இருந்த நம்முடைய முன்னோர்கள் இந்த மாதத்திற்காக வேண்டி எவ்வளவு துஆ செய்தார்கள். ஹதீஸ்களில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு 3 மாதங்களுக்கு முன்பிருந்து இந்த மாதத்தை அடைய வேண்டும் என்று துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்னுல் ஃபதுல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி வரலாறுகளில் எழுதப்படுகிறது, ரமலான் மாதத்திற்கு 6 மாதம் முன்பிருந்து யா அல்லாஹ் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு என்று துஆ செய்ய ஆரம்பித்து விடுவார்களாம். ரமலானை அடைந்து அந்த மாதத்தில் அமல்கள் செய்து முடித்த பிறகு ரமலானுக்கு பிறகு 6 மாதம் யா அல்லாஹ் ரமலானில் நான் செய்த அமல்களை ஏற்றுக்கொள் என்று துஆ செய்வார்களாம். ரமலானுக்கு முன்பு 6 மாதம், பின்பு 6 மாதம் துஆ செய்தார்கள் என்று சொன்னால் இந்த மாதம் அவ்வளவு சிறப்பான மாதம். ஏனைய மாதங்களில் இருக்கிற பரக்கத்தை விட, ரஹ்மத்தை விட இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் தஆலா அதிகமான அபிவிருத்திகளை, பரக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். உதாரணம் சொல்லுவாங்க, ரமலான் மாதத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தருகிற பரக்கத்துகளுக்கும் ரமலான் அல்லாத மாதத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தருகிற பரக்கத்துக்கும் உதாரணம் ஒரு சொட்டு தண்ணீரை ஒரு கடல் தண்ணீரோடு ஒப்பிடுவதை போல. மற்ற மாசத்துல கிடைக்கிற பரக்கத்தெல்லாம் ஒரு சொட்டு தண்ணி மாதிரி, ரமலானுடைய மாதத்தின் பரக்கத்துகள் என்பது கடல் நீரை போன்றது. அதை கணக்கிட முடியாது, அதை எதிலும் அணைக்க முடியாது, அவ்வளவு விசாலமானது. அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு மாதத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சங்கையானவர்களே, எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், கத் அதாக்கும் ஷஹ்ரு ரமலான், உங்களுக்கு ரமலான் மாதம் வந்திருக்கிறது. இந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா தனது ரஹ்மத்துகளை இறக்கி வைத்திருக்கிறார். சொர்க்க வாயில்கள் திறக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் நீங்கள் அமல்களில் எவ்வளவு போட்டி போகிறீர்கள் என்று அல்லாஹ் உங்களை உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறார். சங்கையானவர்கள், இன்று நாம் உலக விஷயங்களில் ஒருவருக்கொருவர் பொறாமைப்பட்டுக் கொள்கிறோம், போட்டி போடுகிறோம். ஆனால் அமல்களின் விஷயத்தில், ஆகிரத்தின் விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் யாரிடத்திலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை காண முடிவது கிடையாது. சங்கையானவர்கள், இது ஒரு அழகான சந்தர்ப்பம். ரமலான் ஆரம்பித்ததை போன்று இருந்தது. இன்று நாம் 9வது நோன்பை வைத்திருக்கிறோம். நபி அவர்கள் சொன்னதை போல முதல் 10 அவ்வளவு ரஹ்மத்துன், அல்லாஹ்வுடைய கருணையை பெறக்கூடிய ரஹ்மத்துடைய 10 தான் இந்த முதல் 10 தினங்கள் என்று சொன்னார்கள். அந்த 10 தினங்கள் நாளை மக்ரிபோடு நிறைவடைய காத்திருக்கிறது. ரமலான் ஆரம்பித்ததை போன்று இருந்தது. கிட்டத்தட்ட முதல் 10ஐ நாம் நிறைவு செய்யக்கூடிய கட்டத்திற்கு வந்துவிட்டோம். எனவே சங்கையானவர்களை, எப்படி தமிழில் பழமொழி சொல்லப்படும், காத்துள்ள போல கூட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்வது போல இதுதான் அமல்களுக்கு உண்டான மாசம். அதனால்தான் அல்லாஹ் தஆலா மனிதனை அமல்களை விட்டும் கெடுக்கக்கூடிய சைத்தானை அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தில் கடலில் கட்டி எறிந்து விட்டான். வெளிரங்கமான எந்த எதிரியும் மனிதனுக்கு கிடையாது. மனிதன் தான் தனது உள்ளம்தான் ஆசை வைக்க வேண்டும். எனவே சங்கையானவர்களே, இப்போது நமது கையில் இந்த சந்தர்ப்பம் இருக்கிறது. இதை நழுவவிட்டு விடக்கூடாது. யார் நழுவவிட்டு விடுவாரோ அவரை போன்ற ஒரு நஷ்டமாகி வேறு யாரும் இருக்க முடியாது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுடைய விஷயத்தில்
ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆசை கொண்டு விட்டால் அதனை உடனே செய்து விடுவார்களா? ஹதீஸ்களில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அசர் தொழுக வைக்கிறார்கள். அசர் தொழுகை முடிந்த மாத்திரம்தான் மனிதர்களினுடைய பிடரிகளை தாண்டி கொண்டு வேகமாக அவர்களுடைய மனைவிமார்களில் ஒரு மனைவியின் வீட்டுக்கு செல்லுகிறார்கள். சென்று விட்டு திரும்ப வருகிறார்கள். மக்களுக்கெல்லாம் இது அளவற்ற ஆச்சரியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் இது போன்று செய்ய மாட்டார்களே, இன்று என்ன வினோதமாக இருக்கிறது, தொழுகை முடிந்த மாத்திரம் இவ்வளவு அவசர அவசரமாக சென்று வருகிறார்களே என்று மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களின் அந்த ஆச்சரியத்தை புரிந்திருந்தார்கள். எனவே வந்ததும் சொன்னார்கள், ஜகாத்தாக சில செல்வங்கள் என்னிடம் இருந்தது, அதை செலவு செய்யாமல் தாமதிக்க எனது உள்ளம் இடம் கொடுக்கவில்லை, உடனே அதை செலவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான், நினைவுபடுத்துவதற்காக நான் வீட்டுக்கு சென்று வந்தேன் என்று சொன்னார்கள். நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்று உள்ளம் விரும்பியது, அதை உடனே செய்தார்கள். நீங்க நம்மளுக்கும் இந்த ரமலானுடைய மாசத்துல பல சகோதரர்கள் பல சகோதரிகள் நோன்பு வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா நாளைக்கு வைக்கலாம் 9 நாள் முடிஞ்சு போச்சு. பல நபர்கள் பல ஆண்கள் பள்ளிக்கு வர வேண்டும், தொழுக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். பல பெண்கள் வருடம் முழுவதும் நான் தொழுகல, இந்த ரமலான்லயாவது நான் தொழுகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா என்னன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் 9 நாள் போயிருச்சு. எனவே சங்கையானவர்களே, நல்ல அமல்களில் எப்போது நமது உள்ளம் ஆசை கொள்ளுமோ அதை தள்ளி போடக்கூடாது. அப்போதிலிருந்தே, அந்த நிமிடத்திலிருந்தே அந்த செயலை நாம் செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஃபீ ذَلِكَ فَلْيَتَنَافَسِ الْمُتَنَافِسُونَ. நீங்கள் சொர்க்கத்துடைய விஷயத்தில் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா. நன்மையான காரியங்களிலும் இறை அச்சமுடைய காரியங்களிலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். பாவங்களிலும் மானக்கேடான காரியங்களிலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யாதீர்கள். எனவே சங்கையானவர்களே, இப்பொழுது நமது கையில் அரிய சந்தர்ப்பம் இருக்கிறது. கிட்டத்தட்ட இன்னும் 21 நாட்கள் மீதி இருக்கிறது. இப்பொழுதும் ஒன்றும் கெட்டு போகவில்லை. இப்பொழுதிலிருந்தே நாம் நம்முடைய இபாதத்துகளை ஆரம்பம் செய்ய வேண்டும். இந்த ரமலானுடைய மாசம் ஹதீஸ்களில் வருகிறது, ஒருவர் ஒரு ஃபர்தான அமலை நிறைவேற்றினால் 70 ஃபர்துகளுடைய கூலியை அல்லாஹ் தருகிறான். ஹஜ்ரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் தஆலா தினமும் நரகவாசிகளை, லட்சக்கணக்கான நபர்களை நரகிலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்கிறார். ரமலானுடைய மாசத்தில் ஒவ்வொரு பகலிலும் ஒவ்வொரு இரவிலும் முஃமின்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மாதம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். எனவே சங்கையானவர்களே, வருத்தமான ஒரு விஷயம், இந்த ரமலான்ல கூட எனக்கு நோன்பு வைக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கல, இந்த ரமலான்ல கூட எனக்கு தொழுகிற சந்தர்ப்பம் இல்லை, ஜும்மாவுக்கு கூட நான் பள்ளிக்கு வராம இருக்கிறேன்னு சொன்னா, என்னை விட கஷ்டவாளி, என்னை விட ஏமாளி, என்னை விட நாளை மறுமையில் நஷ்டத்திற்கும் கை சேதத்திற்கும் உள்ளாக போகக்கூடிய நபரை விட வேறு யாரும் இருக்க முடியாது. எனவே சங்கையானவர்களே, இந்த மாதத்தை போற்ற வேண்டும், இந்த மாதத்தை கண்ணியம் செய்ய வேண்டும், இந்த மாதத்தை நல்ல அமல்களை கழிக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதனாலதான் இந்த மாசத்துல நம்ம செய்யற இந்த நோன்பு என்கிற இந்த அமல் இருக்கிறது, இதை பத்தி கிதாபில் எழுதுவாங்க, இந்த அமலுக்கு நிகரான உலகத்தில் வேறு எந்த அமலும் கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னா, ஒருத்தர் தொழுகிறார், தொழுகையாளி அப்படின்னு அவர் கண்ணுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பள்ளிவாசலுக்கு வருவாரு, ஒரு செய்வாரு, வந்து தொழுவாரு, பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் கொலையாளி, அவரை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், தனது செல்வத்தை தானமாக மக்களுக்கு கொடுப்பார். ஆனால் ஒரு நோன்பாளி என்பதை கண்ணால் பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது. அவர் நோன்பு வச்சிருக்காருங்கிறத பார்த்தா தெரியுங்களா? அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ளது அது.
வேற யாரோட கண்ணில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அமல் நோன்பு மட்டும்தான். அதுமாதிரி மற்ற அமல்கள்ல எல்லாம் முகஸ்துதி வரும், பெருமை வரும், விளம்பரம் வரும். ஆனால் நோன்பில் மட்டும்தான் இந்த எந்த விஷயங்களும் வருவதற்கு இடமே கிடையாது. ஏன்னா அவர் நோன்பு வச்சிருக்கிறாருங்கிறது அவர் சொன்னால் வேற யாரும் தெரிஞ்சுக்கவே முடியாது. அப்படி இருக்கையில் அந்த அமல்ல முகஸ்துதியோ வேற எந்த எந்த விஷயமும் வராது. அதனாலதான் மற்ற அமல்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை வைத்து கூலி தருகிறான். இந்த அமலுக்கு மட்டும் நான் ஹதீஸ்ல அல்லாஹ்வே சொல்றான், அஸ்ஸௌமுலி, அடியான் நோன்பு நோக்கிறானே அந்த நோன்பு எனக்கு சொந்தமானது, எனவே அந்த நோன்புக்கு பகரமாக நானே அவனுக்கு கூலி தருகிறேன். மற்ற அமலுக்கெல்லாம் அல்லாஹ் மலக்குமார்களை வைத்து கூலி தருவான், இந்த நோன்புக்கு தான் அல்லாஹ்வே கூலி தருவான். இன்னொரு ரிவாயத்தில் எப்படி வருது, நானே அந்த நோன்புக்கு பதிலாக கூலியாக ஆகிவிடுகிறேன். அல்லாஹ்வே கிடைச்சிட்டா அப்படின்னு சொன்னா வேற ஏதாவது வேணுங்களா? ஒரு அரசர் இருந்தாராமா, அந்த அரசருக்கு நிறைய மனைவிமார்கள் அடிமை பெண்கள்லாம் இருந்தாங்க. ஆனா அந்த அரசருக்கு ஒரே ஒரு அடிமை பெண் மேல மட்டும் அதிகமான பிரியம், அந்த பெண்ணை மட்டும் அதிகமா அக்கறை. இதெல்லாம் மற்ற பெண்களுக்கு ரொம்ப பொறாமை ஆயிருக்கு. அதனால எல்லாரும் சேர்ந்து ஒரு நேரம் அரசர்கிட்ட போனாங்க, அரசரே நாங்களும் உங்களுக்கு நெருக்கமா இருக்கிறோம், ஆனா எங்களையெல்லாம் விட அந்த ஒரு பெண் மேல மட்டும் உங்களுக்கு அதிகமான அக்கறை, அதிகமான அன்பு, பாசம், என்ன காரணம் சொல்லி ஷிகாயத் செய்யறாங்க, முறையீடு செய்யறாங்க. அந்த அரசர் சொன்னாரு, எல்லாம் நாளைக்கு வாங்க, காலையில 9 மணிக்கு அரசவைக்கு வந்துருங்க, இதுக்கு என்ன பதில் நான் சொல்றேன். அந்த அடிமை பெண்ணையும் வர சொல்லிட்டார், யாரு மேல இவருக்கு அதிக அன்பு பாசமோ அவங்களையும் வர சொல்லிட்டார். எல்லாம் வந்துட்டாங்க. வந்தோடனே ஒரு சிப்பாயை கூப்பிட்டு சொன்னாரு, கஜானாவுல போய் அந்த முத்துக்கள் எல்லாம் நிரப்பி இருக்கிற அந்த பெட்டியை எடுத்துட்டு வா அப்படின்னார். அந்த சிப்பாய் போனார், கஜானாவில இருந்து எடுத்துட்டு வந்தார். திறந்து என்ன செஞ்சாருன்னா எல்லா முத்துக்களையும் கொட்டி விட்டுட்டார். யாருக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்குங்க அப்படின்ட்டார். எல்லாம் பொம்பளைங்களும் போட்டு எடுக்கிறாங்க. ஆனா எந்த பெண்ணின் மீது அரசர் அதிகமான அன்பு வைத்திருந்தாரோ அந்த பெண் மட்டும் அந்த முத்துக்களை எல்லாம் பொறுக்காம சும்மா நிக்கிறாங்க. எல்லாம் மற்றவர்கள் போட்டு பொறுக்கிறாங்க. எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. இப்ப அரசர் கேட்டாராமா, அந்த அமைதியா நின்னாங்களே அவங்ககிட்ட, நீயமா இந்த முத்துக்களை எல்லாம் பொறுக்காம சும்மா நிக்கிறையே, என்ன காரணம்? இந்த முத்துக்களுடைய மதிப்பு உனக்கு தெரியலையா? அந்த அம்மா சொன்னாங்க, அரசரே கண்டிப்பா எனக்கு தெரியும். இந்த ஒரு முத்து என்னுடைய கையில இருந்தா மாத மாளிகைகளையும் ஆடம்பர வாழ்க்கைகளையும் இந்த முத்தை கொண்டு நான் பெற்றுக்கொள்ளலாம் என்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாமா. ஆனால் அந்த முத்துக்களை விட நான் உங்களை விரும்புகிறேன், நீங்கள் தான் எனக்கு வேண்டும் சொல்லிட்டு சொன்னாங்களாமா. ஏன்னா நீங்க கிடைச்சிட்டீங்கன்னா இந்த முத்தங்களை இதை விட பல மாளிகைகளுக்கும் பல லட்சங்களுக்கும் நான் அதிபதியாகி விடலாமே. அந்த அரசர் மற்ற பெண்களை பார்த்து சொன்னாராமா, இப்ப தெரியுதா நான் ஏன் அந்த பெண் மேல மட்டும் அதிக அன்பு வச்சிருக்கிறேன்னு சொல்லி. அது போன்று சங்கையானவர்களே, இந்த ரமலானுடைய நோன்பின் மூலம் அல்லாஹ்வே நமக்கு கூலியாக கிடைத்து விடுகிறான். அல்லாஹ் கிடைச்ச பிறகு சொர்க்கம் என்ன, சொர்க்கத்துடைய நியமத்துகள் என்ன, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா. அப்ப அல்லாஹ்வை அடையக்கூடிய ஒரு அமல் எது என்று சொன்னால் அதுதான் நோன்புடைய அமல். இன்னும் உலமாக்கள் கிதாபில் எழுதுறாங்க, உலகத்துல அடியான் செய்யற எந்த அமலையும் அல்லாஹ் செய்யறது இல்லைங்களாம். நம்ம தொழுகிறோம், அல்லாஹ் தொழுகிறது இல்லை. ஆனால் இந்த நோன்பு என்கிற ஒரு அமல் மட்டும் இது அல்லாஹ்வுடைய தன்மை. காரணம், அல்லாஹ்வுக்கு உணவுடைய தேவையில்லை, அவனுக்கு பசி ஏற்படாது. அல்லாஹ்வுக்கு தண்ணீருடைய தேவை கிடையாது, அவனுக்கு தாகம் ஏற்படாது. அல்லாஹ்வுக்கு உலகத்தில் மனிதனுக்கு இருப்பதை போன்ற அந்த உணர்வுகளை தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வுகள் கிடையாது. எப்படி அல்லாஹ்வுக்கு அந்த தன்மையெல்லாம் தேவை இல்லையோ அதுபோன்று ஒரு மனிதன் நோன்பின் மூலம் அதிகாலை நேரத்திலிருந்து மாலை நோன்பு திறக்கிற வரை அல்லாஹ்வுடைய தன்மையை போல இவனும் சாப்பிடாமல் குடிக்காமல் தனது இச்சைகளை அடக்கிக் கொண்டு இருக்கிறார். எனவே மற்ற அமல்களுக்கெல்லாம் மலக்குமார்கள் கூலி தர்றாங்க, நோன்புக்கு அல்லாஹ்வே கூலியாக ஆகிவிடுகிறார். சங்கையானவர்கள், இது எவ்வளவு உயர்ந்த அமல். ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தில் ஒரு வாசல் இருக்கிறது, அந்த வாசலுக்கு பேர் ரய்யான் என்ற வாசல்.
நாளை மறுமை நாளையில் அந்த சொர்க்க வாசல் திறக்கப்படும். திறந்ததற்கு பிறகு சொல்லப்படும், நோன்பு நோற்றவர்கள் எங்கே, அவர்கள் மட்டும் இந்த வாசல் வழியாக நுழைந்து கொள்ளுங்கள். நோன்பாளிகள் மட்டும்தான் அந்த வாசல் நுழைவாங்களாமா. அவர்கள் சொர்க்கத்தில் நுழைந்த பிறகு அந்த வாயில் அடைக்கப்படும். நோன்பாளிகளை தவிர வேற யாரும் இந்த வாசல் வழியாக நுழைய முடியாது. இன்னும் கிதாப் எழுதுறாங்க, அப்படி அந்த நோன்பாளிகள் எல்லாம் அந்த சொர்க்க வாயிலில் நுழைந்த பிறகு, அந்த சொர்க்கத்துக்குள் நுழைந்து கதவுகள் அடைக்கப்பட்ட பிறகு ஒரு மலக்கு வந்து இப்படி அறிவிப்பு செய்வாராமா, குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா. இது குர்ஆனுடைய ஒரு ஆயத்து. குலு வஷ்ரபு, இன்றைய நாளில் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், உங்களது மனம் விரும்பியபடி நீங்கள் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். இது எதற்கு பகரமாக, நீங்கள் ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி சாப்பிடாமல், அல்லாஹ்வுக்காக வேண்டி தாகத்தின் போது தண்ணீர் அருந்தாமல் நீங்கள் இருந்தீர்களே, அதற்கு பதிலாக இந்த சொர்க்கத்தில் நீங்கள் விரும்பியவற்றை சாப்பிட்டுக் கொண்டு, விரும்பியவற்றை குடித்துக் கொண்டு சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லப்படும். சங்கையாக இது எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து. உலமாக்கள் இன்னும் விளக்கம் சொல்கிறார்கள், கூலி தருவது என்பது நபர்களுடைய அந்தஸ்தை பொறுத்ததான். ஒரு சாதாரண நபரிடத்துல வந்து ஒருத்தர் பிச்சை கேட்கிறாருன்னா அவர் ₹1 ₹2 போடுவார். ஒரு வசதியானவர்கிட்ட வந்து கேட்டு அவருடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி, ஊர்லயே மிகப்பெரிய முக்கியஸ்தர், மிகப்பெரிய செல்வந்தர், அவர்கிட்ட வந்து கேட்டா அவர் இன்னும் அவருக்கு தகுந்த மாதிரி, அவர் இந்த ₹1 ₹2 போடுறது எல்லாம் கேவலமா நினைப்பார். ஒரு 100 200 போடுவார். அது போன்று நோன்பிற்கு கூலியாக அல்லாஹ் கூலி தருகிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய அந்தஸ்து எவ்வளவு, அவருடைய உயர் அந்தஸ்துக்கு தகுந்தாற் போல் நமக்கு கூலி தருவான். நம்ம இது கிடைக்கும் அது கிடைக்கும் என்னதான் இப்ப நம்ம ஹதீஸ்ல படிச்சாலும் கேள்விப்பட்டாலும், நோன்புக்கு கிடைக்கிற கூலி அதையெல்லாம் தாண்டியதாக, எப்படி அல்லாஹ் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட உயர்ந்தவனாக இருக்கிறானோ அதுபோன்று அவன் தரக்கூடிய கூலியும் மிக உயர்ந்ததாகத்தான் இருக்கும். எனவே சங்கையானவர்களே, ரமலானுடைய முதல் 10 தினங்களை நிறைவு செய்ய இருக்கிறோம். இனி மீதி இருக்கிற நாட்களிலாவது நம்முடைய பகல் பொழுதுகள் நோன்புகளாக ஆக வேண்டும். இமாம் ஜமாத்தோடு ஆண்கள் தொழ வேண்டும். பெண்களும் தங்களது வீடுகளில் 5 நேரமும் பேணுதலாக தொழுக வேண்டும். குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். அதிகமாக துஆக்களில் ஈடுபட வேண்டும். இந்த ரமலானுடைய மாதம் என்பது அமலுக்குண்டான மாதம், அமல் செய்வதற்குண்டான மாதம். எப்படி ஒரு நன்மையை செஞ்சா 70 நன்மையோ, நாம் இந்த மாதத்தில் எந்த அமலை செய்தாலும் 1க்கு 70. ஒருத்தர் ₹1 செலவு பண்ணாலும் அந்த ₹1 பதிலாக அல்லாஹ் 70 திருப்பி தருவார். ஒரு ரக்காயத் தொழுகிறார், அந்த ஒரு ரக்காயத்துக்கு பகரமாக 70 அல்லாஹ் திரும்ப தருவார். எனவே நன்மையை கொள்ளையடிக்க வேண்டிய ஒரு சீசன் தான் இந்த ரமலானுடைய மாதம். எனவே இந்த மாதமும் நமக்கு ஏனைய மாதங்களை போன்று கழிந்து விட்டது என்று சொன்னால் நம்மை போன்று நஷ்டவாதிகள் வேறு யாரும் இருக்க முடியாது. சங்கையானவர்களே, இனி அடுத்த ரஹ்மத்துடைய 10க்கு அடுத்தது மக்ஃபிரத்துடைய 10, பாவ மன்னிப்பு பெறக்கூடிய அந்த 10 ஆரம்பமாக இருக்கிறது. எனவே நாம் எப்படி இந்த முதல் 10 தினங்கள்ல ஆசையோடு ஆர்வத்தோடு நோன்பு வச்சோமோ, அது மாதிரி இனி மீதி இருக்கிற நாட்களிலும் நாம் நோன்பு நோக்க வேண்டும். தராவீஹ் தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும். இன்னும் யார் யாருக்கு எவ்வளவு அமல்களை அபரிமிதமாக செய்ய முடியுமோ அவ்வளவு அமல்களை செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும். குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்க குர்ஆன் எடுத்து ஓதுறது, குர்ஆன் ஓத தெரியாது அதிகமா திக்ர் செய்யறது, லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமா ஓதணும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் இந்த வார்த்தையை அதிகமாக ஓத வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆவில் சொர்க்கத்தை கேட்க வேண்டும், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். இந்த ரமலானுடைய மாசத்துல அதே போல நோன்பு திறக்கிற நேரம், நோன்பு வைக்கிற அந்த சஹருடைய நேரத்துல நாம் செய்கிற துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்கிறான். எனவே அந்த நேரத்துல நம்ம